போற போக பார்த்தா நம்ம டீசல் வண்டியை பாதியில அமுச்சு விட்டுறீங்க போல. ஸோ வெல்கம் டு மணி ஜூஸ் கைஸ். ஸோ ஓட்டிங் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஓட்டிங் அப்டேட்டா என்ன அன்அஃபிஷியலானு கேட்கலாம். ஸோ அஃபிஷியல் ஓட்டிங்கோட தான் வந்திருக்கேன். இன்னைக்கு மத்தியானம் 2 மணி நிலவரப்படி யார் முதல் இடத்துல இருக்கா, யார் லாஸ்ட் இடத்துல இருக்காங்க, யார் போக போகிறாங்க, யார் சேவ் ஆக போகிறா அப்படின்னு நீங்கள் கேட்குறதுலாம் எனக்கு புரியுது. ஸோ யார் என்ன பண்ண போகிறான்றதை பார்க்கலாமா. ஸோ லிஸ்ட்டு வந்திருக்கு. இது வந்துட்டு இன்னைக்கு மத்தியானம் 2 மணி அளவில் வந்த லிஸ்ட்டு. ஸோ யார் எங்கே இருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்அஃபிஷியலில் பார்த்து ஒரு பேர் இருக்கும். அதே பேர் தான் வந்துட்டு அஃபிஷியல்லுமே இருக்கு. பவித்ரா ஜனனி அவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. என்னடா பவித்ரா ஜனனியா? ஆமாங்க, நம்ம முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்துட்டு நம்ம பவித்ரா ஜனனிக்கு ஓட்டு போடுறாங்க போல. ஸோ அதனால பயங்கர லீடில் இருக்காங்க ஃபர்ஸ்ட் இடத்துல. ஸோ செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க. சௌந்தர்யா அவர்களுக்கும் பவித்ரா அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் வந்துட்டு பயங்கரமாக இது. எப்போ வேணாலும் சௌந்தர்யா மேலே போகலாம், பவித்ரா செகண்ட் பிளேஸ் வரலாம். ஸோ தேர்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் அவர்கள் இருக்காங்க. இதுதான் நீங்கள் அன்அஃபிஷியல்லையும் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இதே தான் அஃபிஷியல்லையுமே இருக்குது. ஸோ இன்னைக்கு மத்தியானம் 2 மணி அளவில் ஜாக்லின் வந்துட்டு தேர்ட் பிளேஸ். ஸோ ஃபோர்த் பிளேஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் அவர்கள் இருக்கிறார். விஷால் அவர்கள் ஃபோர்த் பிளேஸா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, விஷால் அவர்கள் ஃபோர்த் பிளேஸ் தான். எப்படின்னு எனக்கும் தெரியல. சீரியல் ஃபேன்ஸ் ஓட்டு போடுறாங்க போல், தெரியலங்க, எனக்கு தெரியல. ஸோ விஷால் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ விஷால் அவர்கள் ஃபோர்த் பிளேஸ்ல இருக்காரு. இதில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேச்சி அன்ஷிதா அவர்கள் இருக்காங்க. அன்ஷிதா அவர்களுக்கு ஓட்டு எப்படி வருதுன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குங்க. வந்துட்டு சீரியலாகவும் இருந்தாலும் சரி, அவங்க கேம் பிளேக்கும் சரி, அவங்க வந்துட்டு ஒரு குட் சோலாக இருந்தாங்க. சில டைமில் வன்மம் மோடும் வெளியே வருது. ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸும் இருக்குது. ஸோ அதனால அன்ஷிதா அவர்கள் அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்துட்டு 5th பிளேஸில் இருக்காங்க. ஸோ 6th பிளேஸில் நம்ம டப்பான்னு சொல்லக்கூடிய நம்ம அருண் அவர்கள் இருக்கிறார். இப்போ ஒரு வாரமாக பயங்கரமான அலப்பறையாக இருக்கும். அவர் ப்ரோமோவில் பண்ணுறது என்ன, எபிசோடில் லைவில் ஃபுல்லாகவே அவர் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா, பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றாப்ல. பட் ஓட்டிங்கில் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்த மாரி இல்லைங்க. ஓட்டிங்கில் எத்தனாவது இடத்துல இருக்காருன்னா 6வது இடத்துல இருக்கார் நண்பர்களே. ஸோ வந்துட்டு 6th பிளேஸில் இருக்கார் நம்ம அருண். 7வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் அவர்கள் இருக்கார். ரயான் அவர்கள் வந்து ஒரு நல்ல பிளேயர் நண்பர்களே. அவர் வந்துட்டு அந்த கோவா கேங்லேருந்து வெளியே வந்து தனியாக ஆடினார்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபினாலே ரீச் ஆகக்கூடிய ஒரு கண்டஸ்டன் தான். இப்போ டிக்கெட் டு ஃபினாலே வேறு வருது இல்லையா, டிக்கெட் டு ஃபினாலாம் ஃபியூச்சரில் வரும். ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக அவர் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போகலாம். ஏன்னா அவர் ஆல்ரெடி நம்ம அந்த பொம்மை டாஸ்க்லலாம் பார்த்துருப்போம் எப்படி ஆடினார்னு சொல்லி. ஸோ ஈஸ் ஆல்சோ ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். அவர் வந்து அந்த கோவா கேங் அந்த இதுலேருந்து வெளியே வந்தார்னா சூப்பராக ஆடுவார். ஸோ அவர் வந்துட்டு ஓட்டிங்கில் வந்துட்டு 7th பிளேஸில் இருக்காது அஃபிஷியல் ஓட்டிங்கில். ஸோ 8th பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா அவர்கள் இருக்காங்க. நம்ம 200% அக்கா 8th பிளேஸில் இருக்காங்க. அவங்க டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. அவங்க எப்போ வேணாலும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க கேம் பிளே ரொம்ப கன்னிங்காக ஒரு மாதிரி அந்த லவ் கண்டென்ட் விஷால் அவர்களோட இருக்கிறதுனால ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், அவங்களும் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் இடத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் வண்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நம்ம சத்யா அவர்கள் இருக்கிறார். சத்யா வந்து லாஸ்ட் பொசிஷனில் இருக்கார் நண்பர்களே. ஓட்டே இல்லை. ஸோ வந்துட்டு மிட்வீக் எவிக்ஷன் இருக்குன்னு வந்துட்டு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. மோஸ்ட்லி மிட்வீக் எவிக்ஷன் இருந்தால் நம்ம சத்யா அவர்கள் எலிமினேட் ஆவார்னு கூறப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக அதை பற்றின அப்டேட் நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு சத்யா அண்ட் தர்ஷிகா இஸ் இன் டேஞ்சர் ஜோன். ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே நைட்லேருந்து மத்தியானம் 2 o'clock வரைக்கும் ஓட்டிங் இதில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஓட்டிங்கில் இதுதான் வந்துட்டு ரிசல்ட்டு. ஸோ தர்ஷிகா அண்ட் சத்யா இஸ் இன் லீஸ்ட். சத்யா வந்துட்டு வெளியே போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது இன் மிட்வீக் எவிக்ஷன். ஓகேங்களா. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ அடுத்த லைவ் அப்டேட்டு அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.